எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக கடனை எப்படிலாம் அடைக்கலான்றதுக்கு ஒரு 5 டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன். அந்த ஃபாலோ பண்ணுறது எப்படி? அது எப்படிலாம் சீக்கிரம் கடன் வாங்கினா அடைக்கிறது? முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறத தவிர்த்துருங்க. ரொம்ப அவசியம் அப்படின்னா மட்டும் கடன் வாங்குங்க. தேவையில்லாமல் கடன் ரொம்ப வாங்காதீங்க. ஆடம்பர செலவை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. நிறைய பேர் ரேஷன் கடையில் பொருளே வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு. சீனி ரொம்ப நல்லா இருக்குங்க. பருப்பு, ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அது பித்தம்னு நினச்சிங்கன்னா, அந்த ஆயிலில் வந்து புளியில் கொஞ்சம் கல்லுப்பு உள்ளே வச்சு உருட்டி அந்த நீங்கள் வைக்கிற எண்ணெய் செடியில் போட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எண்ணெயில் இருக்க பித்தம் ஃபுல்லாக எடுத்தும் நீங்கள் அப்பளம் பொரிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வருஷத்துக்குன்ற மாதிரி வாங்கி வைங்க. அப்பப்போ போய் லூஸில் போய் பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, அதுவும் ரொம்ப செலவாகும். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ஒரு கடன் வாங்கிட்டோம்னா அந்த கடனை அடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் செலவில் கம்மி பண்ணிடணும். ஆடம்பர செலவெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடணும். அனாவசிய செலவு கொஞ்சம் தவிர்த்துட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், ரொம்ப நல்லது. அதேமாரி ஒரு கடன் இருக்கும்போது இன்னொரு கடன் வாங்கவே வாங்காதீங்க. அது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த கடன் நம்ம ஒரு கடன் வாங்குகிறோம்னா அந்த கடன் நம்மளால் அடைக்க முடியுன்ற தைரியத்தில் வாங்குகிறோம். அப்படின்ற பட்சத்தில் அந்த கடனை அடைச்சிட்டு தான் உங்களுக்கு ரொம்ப அவசியம்னு இன்னொரு கடன் வாங்கணும். அதை விட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு கடன் வாங்கினீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அதை அடைக்கிறது எப்படின்றதே உங்களுக்கு ரொம்ப இதாகும். அப்போ மாத பட்ஜெட்டில் நிச்சயமாக துண்டு விழுகும். தேவையில்லாமல் ஃபேமிலிக்குள்ளே ரொம்ப பிரச்சனை வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறத தவிர்த்துருங்க. வாங்கினா ஒரு கடன் வாங்கி அடைச்சிட்டு அடுத்த கடன் வேணுமான்னு யோசிச்சுட்டு வாங்குங்க. தேவையில்லாமல் கடன் வாங்கவே கூடாதுங்க. அதே மாதிரி வீட்டில் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒரு கடன் வாங்குகிறோம்னு நினச்சிக்கோங்களேன், அது இன்னொருத்தவங்களுக்கு தெரியணும். வீட்டுக்கார் வாங்குறாங்கன்னா வீட்டுக்கார அம்மாவுக்கு தெரியணும், வீட்டுக்கார அம்மா வாங்குறாங்கன்னா வீட்டுக்காருக்கு தெரியணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம தெரியாமல் பண்ணுற தப்பு தான் நிச்சயமாக நிறைய குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையவே உண்டாக்கும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்குறோம், ஒரு கடன் வாங்குகிறோம்னா வீட்டில் இருக்க நம்மளோட இன்னொருத்தவங்களுக்கு தெரியணும். அப்படின்னா தான் நமக்கு அது சரியாக வரும். தெரியாமல் வாங்கியோ இல்லை செலவு பண்ணுறதோ அது ரொம்ப பெரிய தப்பு. அதை மட்டும் யாரும் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த இதே நான் அதாங்க சொல்கிறேன், கடன் எதற்காக வாங்குகிறோம்? இப்போ நமக்கு திடீர்னு ஒருத்தவங்களுக்கு வீட்டில் உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அது அனாவசிய கடன்லாம் ஆகாது. அத்தியாவசிய கடன் தான். ஏன்னா அந்த கடன் வாங்கினா தான் அந்த உயிரை காப்பாற்ற முடியுன்ற பட்சத்தில் அந்த கடன் வாங்கி தான் ஆகணும். இல்லை இப்போ ஒரு நகைக்கு வந்து இப்போ முதல்லயே ஒரு சிலர் நகை கடன் வாங்கியிருப்போம். ஆனால் அதுக்கு வட்டி கட்ட மறந்துருப்போம் ஒரு சிலர். இருக்கிற பிரச்சனை அதில். அப்படிங்கும்போது அந்த நகைக்கு வட்டி கட்டலைன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக நகை ஏலத்துக்கு போயிடும். அப்படின்ற பட்சத்தில் கடன் வாங்கினாலும் அதுக்கு காசு ஏலத்துக்கு போகாமல் தவிர்க்கணுன்னா வட்டி கட்டி தான் ஆகணும். அந்த இதை கட்டி தான் ஆகணும். இன்னும் பட்சத்தில் கட்டி தான் ஆகணும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் ஒரு 10,000 20,000 ஒரு சேவிங்கில் எந்த கூகுள் பே அந்த மாதிரி எந்த இதுவும் ஜாயிண்டிங் இல்லாமல் ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வைங்க. நாளைக்கு டக்குன்னு ஒரு அவசரம்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணணுன்றதுக்கு. நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒருத்தவங்ககிட்ட நம்ம கடன் கேட்குறதே கஷ்டமான விஷயம். அதே நேரத்தில் ஒருத்தவங்ககிட்ட அவசரத்துக்கு போய் நின்றோன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் வேண்டுக்கிட்டே என்கிட்ட காசு இல்லை அப்படின்வாங்க. அவங்க சூழ்நிலை எப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே நேரம் நமக்கு கிடைக்கலன்ற பட்சத்தில் நமக்கும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்போம். நமக்கு ஒரு கஷ்டம்னும் போது ஹெல்ப் பண்ணலேன்ற மாதிரி அது ஒரு மன சங்கடத்தை தான் உண்டாக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறதை தவிர்த்துருங்க. கடன் இருக்கும்போது எப்படினாலும் ஏதாவது இன்னொரு வழியில் சேமிக்கிறதுக்கு பாருங்கள். அது ஏலச்சீட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் ஒரு உண்டியல் வச்சு ஒரு 100 200ன்னு மிச்சமாக காசு அதில் போட்டு சேர்த்து வச்சு கூட நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்கனாலும் சரி. ஆனால் ஏதோ ஒரு கடன் வாங்கிட்டோம்னா கடன் மாதத்தை அந்த வட்டி கட்டிக்கிட்டு தான் இருக்கும். அந்த அசலை எப்படி அடைக்கிறதுன்றதையும் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வட்டி நமக்கு தண்டம் தான். அது அவங்களுக்கு கடன் கொடுத்தவங்களுக்கு தான் லாபமே தவிர வாங்கினவங்களுக்கு லாபம் கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அசலில் அடைக்க பாருங்கள். அதே மாதிரி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கடன் அடைச்சிருங்க. இந்த கடன் எதுக்கு வாங்குகிறோன்றதையும் யோசித்து வாங்குங்க. சீக்கிரம் அதை எப்படி அடைக்கிறதுன்ட்டே பாருங்கள். எப்படினாலும் மாதம் இல்லை வாரம் எப்படினாலும் சரி ஒரு அமௌண்ட்டு இதுக்குன்னு அசலில் கழிக்கிறதுக்கு எப்படின்றதையும் கழிச்சிருங்க முடிஞ்ச அளவுக்கு. அனாவசிய செலவெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கடன் வாங்கிட்டோன்னு நினச்சிக்கோங்களேன், தவிர்த்துருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த கடனை அடைச்சிட்டு நீங்கள் நிம்மதியாக அந்த வட்டி கட்டுற காசை கூட எடுத்துகிட்டு போய் பிள்ளைகளோடு சேர்ந்து பிள்ளைகள் பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ இந்த கடனோடு நீங்கள் செலவு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அது நிச்சயமாக வீட்டு பட்ஜெட்டில் துண்டு விழுகும். அது தேவையில்லாமல் நிறைய சங்கடத்தை தான் உண்டாக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர செலவுகளெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டே வாங்க. நான் வாங்கினது
நான் வாங்கினது வந்து 3,00,000 கடன் இருந்துச்சு. எனக்கு இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அவங்களோடது தான் சொல்கிறேன். அவங்க 3,00,000 கடன் வச்சுருந்தாங்க. மாதம் வந்து எப்படினாலும் சரி, அவங்களுக்கு வட்டி கடன் வந்து 50,000 கிட்ட வந்துடும். அவங்க எப்படினாலும் சரி மாதம் ஒரு 10,000 5,000ன்ற மாதிரி அசலில் கழிக்கிறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டே தான் அவங்க வருவாங்க. இங்கே பாருங்கள், நான் அவங்க வச்சுருந்தது வந்து நகைக்கடன் தான். அதுக்கு பாருங்கள், அதுக்குள்ளே அந்த இது நான் உங்களுக்கு எழுதி வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து மாத வட்டின்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இது வந்து இது வந்து 85 பைசாவில் வச்சுருந்தாங்க. கடன் பாருங்களேன், வருடத்துக்கு 3000ன்ற மாதிரி அவங்க போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து விவசாய கடனில் அவங்க வாங்கி வச்சுட்டு இது பண்ணாங்க. அந்த கடன் வந்து நகையை வச்சு தான் வாங்கினாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் வட்டி கம்மி தான். அதேமாதிரி நீங்கள் எந்த பேங்கில் வைக்கிறீங்கனாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு அவசரத்துக்கு ஒரு நகை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, விவசாய கடனில் கூட வச்சு வாங்குங்க. இல்லை இந்தியன் பேங்க்கில் வைங்க. நமக்கு வட்டி எங்கே கம்மின்னு பார்த்து தான் வைக்கணும். அவசரம்னு சொல்லிவிட்டு வட்டி அதிகமாக இருக்க பேங்கில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வட்டி கட்டணும். அப்புறம் திருப்பி அந்த அசலையும் கட்டி நகை திருப்புறதுக்குள்ளே நமக்கு நிறைய நஷ்டமாகும். அதனால் வட்டி எங்கே கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு விவசாய கடன் யூஸ் பண்ணுங்கள். இல்லை SBI பேங்க்கில் கூட கொஞ்சம் வட்டி கம்மி தான். இல்லை இந்தியன் பேங்க்கில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியன் பேங்க் எல்லாருக்கும் ஈஸியாக கொஞ்சம் நமக்கு வீட்டு பக்கத்துலேயே நேர்பையில் இருக்கிற மாதிரி நிறைய இருக்கும் இந்தியன் பேங்கோட கிளைகள் எல்லாம். இந்தியன் பேங்க்கில் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுங்கள். கடன் மட்டும் வாங்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப அவசரம்னா வீட்டில் ஒரு நகை இருக்குன்னா கூட பேங்க்கில் போய் வச்சுட்டு அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு கட்டி நகையை திருப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நகையை ஏலத்துக்கு மட்டும் போக விடாமல் பார்த்துக்கோங்க. அதுவே ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரு தடவை ஏலத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப பெரிய வலி. அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க.